இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஹோல் கரம் மசாலா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் நல்லா செவக்க வதங்கினதும் ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 150 கிராம் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். 1,5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா கொதிச்சு சுண்டி நல்லா இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பழைய தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷம் தம் வச்சு எடுத்தோம்னா சுவையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை விட ரொம்ப சத்து உள்ளது. சுண்டலாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட பிரியாணியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.